Good morning, students. Today's class about low cost test and Victor-Meyer test. Okay, these two tests are used to differentiate primary, secondary, and tertiary alcohols. So already I told. So primary alcohol means alcohol which contain CH2O group, CH2OH group, and secondary alcohol contain CHOH group, and tertiary alcohol contain COH group. Okay, so today's class about low cost test. Low cost. Okay. So this low cost test is used to differentiate primary, secondary, and tertiary alcohols. First we know about low cost reagent. Okay. So anhydrous zinc chloride. The reagent which is used in low cost test is anhydrous zinc chloride. Okay, zinc chloride with concentrated HCl. This picture is known as low cost reagent. Next, so with anhydrous zinc chloride with low cost reagent, primary alcohol do not react. Okay, primary alcohol do not react at normal conditions. At elevated temperature, it undergoes reaction. Okay, and the secondary alcohol react with 10 minutes. Within 10 minutes, it undergoes reaction and it forms turbidity. Okay, and tertiary alcohol reacts immediately and forms more turbidity. இந்த லூகாஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு இதோட காரணி ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா anhydrous zinc chloride கான் HCl இந்த மிக்சர் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. இந்த லூகாஸ் ரியேஜென்ட்டோட இந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸை நம்ம சேர்க்கும் போது டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ டர்பிடிட்டி அப்படின்னா கலங்கள் தன்மை. ஓகே, இந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுறது பொறுத்து அது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ஷனை அண்டர்கோ பண்ணாது. பட் கொஞ்சம் ஹீட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுமா, டர்பிடிட்டியை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்பை லோ காஸ்ட் ரியேஜென்ட்டோட நம்ம சேர்க்கும்போது 10 நிமிஷம் கழிச்சு அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். டெர்ஷரி ஆல்கஹால்ஸை பொறுத்தளவு ஆட் பண்ண ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே டர்பிடிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி, இப்போ நம்ம இதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸை மட்டும் பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ ரியாக்ஷன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு தெரிஞ்ச பிரைமரி ஆல்கஹால் என்னது? ஸோ CH2OH. ஸோ பிரைமரி ஆல்கஹால் contains CH2OH group. This CH2 carbon attached to another one carbon is known as primary alcohol. And secondary alcohol CHOH, the carbon attached to the OH group which is bounded by 2 alkyl groups. Okay, and tertiary alcohol COH group, the carbon attached to the alcoholic group contain 3 alkyl group. It's known as tertiary alcohol. Okay, இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே நேம் கொடுக்க போறோம். இது பேர் பார்த்தா எத்தனால். ஓகே, இது பேர் 1 2 3 அப்ப 2 ப்ரோபனால் அல்லது ப்ரோபன் 2 ஆல். இது பாத்தீங்க அப்படினா இதுதான் ஆக்சிஜன் கார்பன் செயின் 1 2 3 அப்ப 2 மெத்தில் 2 ப்ரோபன் 2 ஆல். ஓகே, 2 மெத்தில் ப்ரோபன் 2 ஆல். இந்த ஐபாக் நேம்ஸ் எல்லாம் நீங்க நீட்டா ரைட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ இத நான் என்ன பண்றேன், லூகாஸ் ரியேஜென்ட் கூட ஆட் பண்றேன். ரைட்டா? லூகாஸ் ரியேஜென்ட் கூட ஆட் பண்றேன். லூகாஸ் ரியேஜென்ட் யாரு? anhydrous zinc chloride. zinc chloride with concentrated
ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சோ இதுதான் அது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி ஆல்கஹால் ரூம் டெம்பரேச்சர் என்ன பண்ணாதுன்னு சொன்னேன், ரியாக்ஷனை அண்டர்கோ பண்ணாது, do not react. ஓகே. செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. இது ஆல்கஹைட் ஜிங்க் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும், அந்த OH குரூப் இருக்கு பாத்தீங்களா, இது இந்த ஹைட்ரஜனோட சேர்த்து வாட்டரா எலிமினேட் ஆயிட்டு அந்த இடத்துல குளோரின் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். CH3 CH3 OH க்கு பதிலா Cl. அப்ப 2 குளோரோ ப்ரோப்பன். ஓகே. சரி, அடுத்து இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி HCl ஓட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு இந்த Cl வந்து இதா இருக்கும். CH3 C மேலே CH3 குரூப், இதுல ஒரு Cl குரூப் இருக்கும். சோ இதுதான் இங்க டர்பிடிட்டி என்ன இமிடியேட்டா ஃபார்ம் ஆகும், 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். இது 2 குளோரோ ப்ரோபேன். அங்க ரியாக்ஷன் நடக்கிறது இல்ல. சோ இதுதான் லூகாஸ் டெஸ்ட். இத உங்களுக்கு 3 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க. ரைட்டா? சரி. அடுத்த டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, விக்டர் மேயர் டெஸ்ட். The Victor Mayer test also used to differentiate primary, secondary and tertiary alcohols. இங்க ஒரு 3 ஸ்டெப்ல இந்த ரியாக்ஷன் வந்து நடக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடின் கூட ரியாக்ட் ஆகணும். ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடின் அல்லது ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகணும். ரெண்டாவது இங்க கிடைச்ச அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகணும். AgNO2 நைட்ரேட்ல சில்வர் நைட்ரைட். ரைட்டா? அடுத்து தேர்ட் என்ன பண்ணணும்னா இந்த நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணணும். இங்க கிடைச்ச ப்ராடக்ட்ட HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணணும். அண்ட் ஃபைனலா கிடைச்ச ப்ராடக்ட்ட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணணும். ஓகே, இங்க கிடைக்கக்கூடிய ஃபைனல் காம்பவுண்டோட கலரை வச்சு இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படிங்கறது என்ன பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்றாங்க. சரி, இப்போ இதுல பிரைமரி ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்ல பிரைமரி ஆல்கஹால் என்ன பண்ணும் அப்படின்னா ரெட் கலரை தரும். செகண்டரி ஆல்கஹாலா இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளூ கலரை ஈல்ட் பண்ணும். அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் கலர்லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதோட ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் based upon the reactivity of 3 alcohols with the reagent that have been added. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடினோட ட்ரீட் பண்ணும்போது அயோடோ அல்கைல வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம், அயோடோ அல்கேன். அது சில்வர் நைட்ரேட்டோட ஃபார்ம் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா நைட்ரோ அல்கேன் கிடைக்கும். அந்த அடுத்து நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது நம்ம நைட்ரோலிக் ஆசிட் கிடைக்கும். அதை நம்ம வந்து இது பண்ணும்போது அந்த நைட்ரோலிக் ஆசிட்னுடைய சால்ட் வந்து கிடைக்கும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட. ஓகே, இப்போ ரிஏஜென்ட் எல்லாம் நீங்க நீட்டா பாத்துக்கோங்க. இது 4 தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல்கஹாலை ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடினோட ட்ரீட் பண்ணி அயோடோ அல்கேனை ஃபார்ம் பண்ணனும். சில்வர் நைட்ரேட்டோட சேர்த்து நைட்ரோ அல்கேனை ஃபார்ம் பண்ணனும். நைட்ரஸ் ஆசிட்டோட அதை சேர்த்து நைட்ரோலிக் ஆசிட்டை ப்ரிப்பேர் பண்ணனும். கேலோரிச்சோட சேர்த்து அதோட சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூடிய கலரை வச்சு அது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்றதை நம்ம செப்பரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கோமா. சோ CH3 CH2 OH இதான் பிரைமரி ஆல்கஹால். உங்க புக்ல கீழ கொடுத்திருப்பாங்கன்னா சரி நானும் கீழ எழுதிடுறேன். இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடின். இங்க நீங்க ரெட் பாஸ்பரஸ் எழுதிக்கணும். ரைட்டா? இது கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH குரூப் வந்து அயோடினால ரீப்ளேஸ்ட் ஆகும். சரி, இந்த குரூப் அயோடினால ரீப்ளேஸ்ட் ஆகி CH3 CH2I அப்படி ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் வந்து அயோடோ. 2 கார்பன் இருக்கனால ஈத்தேன். நெக்ஸ்ட் இது யார் கூட ட்ரீட் பண்ணனும், சில்வர் நைட்ரேட் கூட AgNO2 கூட ட்ரீட் பண்ணனும். அப்ப என்ன ஆகும், நமக்கு இந்த Ag இருக்கு பாத்தீங்களா, இது வெளியில போயிட்டு இதுக்குள்ள அந்த நைட்ரோ குரூப் சேர்ந்து CH3 CH2NO2 இதுக்கு பேர் என்ன, நைட்ரோ ஈத்தேன். ரைட்டா? நீங்க நேம் எழுதிக்கோங்க, நைட்ரோ ஈத்தேன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இத நான் என்ன பண்றேன், HNO2 கூட ட்ரீட் பண்றேன், நைட்ரஸ் ஆசிட் கூட. ரைட்டா? இந்த HNO2 கூட நான் ட்ரீட் பண்ணும்போது இங்க இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாலிக்யூல் வாட்டர் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு வந்து நைட்ரோலிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த HNO2ல
நான் வந்து இதை வந்து எப்படி ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா HNO2 இந்த HNO2 தான் இதை நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா OHNO ரைட் பண்ணிக்கிறேன். ரைட்டா ஒரு ஆக்சிஜனை முன்னாடி போட்டுறேன் OHNO அப்படின்னு போட்டுறேன். எதுக்காக அப்படின்னா இங்க இருந்து இந்த வாட்டர் மாலிகுல் ஈஸியா ரிமூவ் ஆகுது. ஓகேவா? இந்த இதெல்லாம் நீங்க நீட்டா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அப்ப எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இங்க ஒரு CH3 இருக்கும், இங்க ஒரு C இருக்கும், இங்க ஒரு NO2 இருக்கும். இங்க என்ன பண்ணும்? இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும் NO2 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த காம்பவுண்ட் இங்க எழுதுறதுக்கு இடம் இல்ல. அதனால என்ன பண்றேன்? மேல கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். சரியா? சரியா? மேல நான் தள்ளி எழுதுறேன் இந்த காம்பவுண்ட. இங்க வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து நான் இங்க எழுதுறேன். இந்த சைடு எனக்கு இடம் இல்லாததுனால பாருங்க CH3 இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, அடுத்து இங்க ஒரு NO2 இருக்கு, அடுத்து இங்க இருக்கு HNO தான் இருக்கு. இங்க ஒரு நைட்ரஜன், அந்த ஆக்சிஜனை நம்ம சேர்த்து போட்டுடலாம். நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் வந்து 3, கார்பனுக்கு 4. அப்படின்னா இந்த கார்பன் பக்கம் 1 2 3 தான் இருக்கு, இன்னும் 1 வேணும். அப்ப இந்த இடத்துல டபுள் பாண்டை போட்டுடலாம். இதுக்கு பேர் தான் நைட்ரோலிக் ஆசிட். ரைட்டா? நைட்ரோலிக் ஆசிட். அகைன் இந்த நைட்ரோலிக் ஆசிட் நான் என்ன பண்றேன்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்றேன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ஈஸியா ரிமூவ் ஆயிட்டு நமக்கு அதோட சால்ட் வந்து கிடைச்சிடும். ரைட்டா? இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடும். அப்ப ப்ராடக்ட் பாருங்க CH3 CNO2 இருக்கும், டபுள் பாண்ட் NOK. அப்போ பொட்டாசியம் சால்ட் ஆஃப் நைட்ரோலிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆசிட்டோட கலர் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். அப்ப பிரைமரி ஆல்கஹால், அதாவது இந்த எத்தனால், ரெட் பாஸ்பரஸ் இருக்க அயோடினோட அயோடோஈத்தீனா கன்வெர்ட் பண்றோம். அது சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரோ அல்கேன் ஃபார்ம் ஆகுது. அது நைட்ரஸ் ஆசிட் ட்ரீட் பண்ணும்போது நைட்ரோலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அத பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும்போது அந்த சால்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த சால்ட் ரெட் கலர்ல இருக்கு. ஓகே, இத நீங்க பாத்துக்கோங்க. வெரி சிம்பிள் ரியாக்ஷன். நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா போதும். ஆல்கஹாலை ரெட் பாஸ்பரஸ் அயோடினோட ட்ரீட் பண்றேன், அயோடோ அல்கேன். அத நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்றேன், நைட்ரோ அல்கேன். அத HNO2 கூட ட்ரீட் பண்றேன், நைட்ரோலிக் ஆசிட். KOH ஓட ட்ரீட் பண்ணும்போது அதோட சால்ட் கிடைச்சிருச்சு. வெரி சிம்பிள். எங்க இருந்து இந்த வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆகுதுன்னு இந்த மாதிரி சிம்பிளா சின்னதா உங்க பென்சில் நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகே, சரி. அடுத்து இதே மாதிரி நான் செகண்டரி ஆல்கஹால் எழுதுறேன். சரியா? சோ செகண்டரி ஆல்கஹால்ஸை பொறுத்தளவு நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு CH3, ஒரு CHOH இருக்கணும். இந்த CH இன்னொரு CH3 கூட இப்படி வந்து பைண்ட் இருக்கும். என்ன பண்றேன்? ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடினோட ட்ரீட் பண்றேன். ஓகே, ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடின் கூட ட்ரீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகணும்? இந்த குரூப் அயோடினால ரீப்ளேஸ் ஆகணும். அப்படிதான் இப்ப பாருங்க CH3 CH3 இந்த OH க்கு பதிலா I. இதுக்கு பேரு 2 புரோபனால். இதுக்கு பேரு 2 அயோடோ புரோபேன். நீங்க நேம் எழுதிக்கணும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன்? சில்வர் நைட்ரேட் கூட ட்ரீட் பண்றேன், AgNO2 கூட. அப்ப என்ன ஆகும்? இந்த சில்வர் அயோடைடு வந்து வெளியில போயிடும். அப்படிதான் இவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய AgN. இப்படி ஒரு ரெண்டு பேர் வெளியில போயிடுவாங்க. வெளியில போயிட்டு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? அந்த ப்ராடக்ட்டை நான் இங்க எழுதுறேன். ஓகே, சோ CH3 CH3 அப்படியே இருக்கும். இந்த I மட்டும் சில்வரால ரீப்ளேஸ் ஆகி NO2 ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு பேரு 2 நைட்ரோப்ரோபேன். ஓகே, அது 2 அயோடோப்ரோபேன், இது 2 நைட்ரோப்ரோபேன். இத நான் என்ன பண்றேன்? எடுத்து HNO2 கூட ட்ரீட் பண்றேன். இதுதான் HNO2 கூட ட்ரீட் பண்றோம். அப்பம்போது நமக்கு என்ன ஆகும்? HNO2 கூட ட்ரீட் பண்ணும்போது HNO2 நான் புரியலைக்காக எப்படி எழுதிக்கிறேன்? இந்த மாதிரி எழுதிக்கிறேன், OHNO அப்படின்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? இங்க இருக்கிற மாதிரி அதே சேம் ஃபர்ஸ்ட் இதுல எழுதுற மாதிரி. அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகலாமா? இந்த வாட்டர் மாலிகுல் அப்படியே வெளியில போயிடும். போயிட்டு ரிமைனிங் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா CH3, இங்க C மட்டும் தான் இருக்கும், CH3, இங்க NO2 அப்படியே இருக்கும். இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த N, இந்த O அப்படியே இருக்கும். ரைட்டா? ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் வந்து 2 அப்படிதானே? சோ அதனால நீங்க வந்து என்ன போட்டுக்கணும்? டபுள் பாண்ட் போட்டுக்கணும். அல்லது வெறுமனே NO அப்படி கூட நீங்க போட்டுக்கலாம்.
இதுக்கு பேர் என்னன்னா இந்த குரூப்புக்கு பேர் வந்து நைட்ரஸ் குரூப், இதுக்கு பேர் நைட்ரோ குரூப். அப்ப ரெண்டாவது क्वेश्चनல ரெண்டுமே இருக்கு, 2 நைட்ரோ 2 நைட்ரஸ் ப்ரோபேன். ரைட்டா? அடுத்து இத நான் KOH கூட ட்ரீட் பண்றேன். KOH கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகணும். இங்க OH இருக்கு, இங்க வெளியில போறது ஹைட்ரஜன் இல்ல, அதனால இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணாது, நடக்காது. இங்க கிடைச்ச இந்த 2 நைட்ரஸ் ப்ரோபேனுடைய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். புரிஞ்சதா? வெரி சிம்பிள். அடுத்து இதே மாதிரி ஒரு டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் நான் எடுத்துக்கிறேன். டெர்ஷரி ஆல்கஹால்னா என்ன அர்த்தம்? COH ஓட 3 CH3 குரூப் வந்து இப்படி பைண்ட் ஆகி இருக்கும். இதுதான் ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். இத நான் என்ன பண்றேன், ரெட் பாஸ்பரஸ் வித் அயோடினோட ட்ரீட் பண்ணும்போது இந்த OH குரூப் என்ன ஆகும், அயோடினால ரீப்ளேஸ் ஆயிடும். அப்ப CH3 அப்படியே இருக்கும், இந்த டெர்ஷரி குரூப் அப்படியே இருக்கும். ஓகேவா? OH க்கு பதிலா ஒரு அயோடின் மட்டும் இருக்கும். அப்ப 2 மெத்தில் 2 அயோடோ ப்ரோபேன் இதுல ஐ பார்த்தேன். இத சில்வர் நைட்ரேட் கூட ட்ரீட் பண்றோம், AgNO2 கூட. அப்ப இதாகும் இந்த சில்வர் அயோடைட் வெளியில போயிட்டு CH3 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 NO2 சமம். அடுத்து என்ன பண்ணோம், HNO2 கூட ரியாக்ட் ஆகும். அப்படிதானே? HNO2 கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த கார்பனோட ஹைட்ரஜன் இருந்தாதான் இங்க இருந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். பட் ஹைட்ரஜனே இல்ல, சோ வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகாது, இந்த ரியாக்ஷன் இதுக்கு மேல நடக்காது. அப்ப இந்த இது பாத்தீங்க அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, சோ இதுதான் விக்டர் மேயர் டெஸ்ட் மூலம் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸை நம்ம எப்படி எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றது உங்க புக்ல இருக்குது. புரிஞ்சதாப்பா? So Victor Mayer test also used to differentiate primary, secondary and tertiary alcohols. So மூணு reactions நீங்க பாத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள், கம்பைன் பண்ணி படிச்சீங்க அப்படினா என்னென்ன கலர் தரும் என்னென்ன ஆல்கஹால்ஸ் அப்படினே பாத்துக்கோங்க, 1 மார்க் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆல்கஹால்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோ அதனால வந்து நான் இதே பாஸ்வேர்ட சேர்த்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்க நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். So lower alcohols எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்லெஸ் லிக்விட்ஸா இருக்கும், ஹையர் alcohols எல்லாமே waxy solids இருக்கும். அதனால lower alcohols ஆல்கஹாலோட அட்டாச்ல இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் லிக்விடா இருக்கும், அதிகமான கார்பன் ஆட்டம் அட்டாச்ட் ஆகி இருந்தா அது waxy solid-ஆ இருக்கும். ஆல்கஹால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹையர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். எதனாலனா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால. இந்த ஐசோமரிக் ஆல்கஹால்ஸ்ல பிரைமரி ஆல்கஹால் பாத்தீங்கன்னா ஹை பாயிலிங் பாயிண்டோட இருக்கும், செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அடுத்து ஆல்கஹால்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகும். அதாவது லோயர் மெம்பர் ஆல்கஹால்ஸ் எல்லாமே எதனால அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டருக்கும் ஆல்கஹாலுக்கு இடையில ஃபார்ம் ஆகிறதுனால என்ன பண்ணுது, ஈஸியா ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணுது. அப்ப இதுல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் நான் என்ன சொன்னேன், lower members எல்லாமே liquids-ஆ இருக்கும், higher members-ல எப்படி இருக்கும், higher members எல்லாமே waxy solids-ஆ இருக்கும். இது first point. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, alcohols-ல high boiling point. எதனால? due to intermolecular hydrogen bonding. இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட்ஸியா intermolecular hydrogen bonding இருக்கிறதுனால. சோ நெக்ஸ்ட் என்ன சொன்னே, ஒரு ப்ராப்பர்ட்டி ஐசோமரிக் ஆல்கஹால்ஸ்ல, ஐசோமரிக்னா ஒரே மாதிரியான ஆல்கஹால்ஸ்ல பிரைமரி ஆல்கஹால்ஸ்க்கு வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு, செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து பாயிலிங் பாயிண்ட் லெஸ்ஸரா இருக்குது. சோ அல்கேன்ஸ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடு, ஈதர் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்கஹால்ஸ் வந்து அதிக பாயிலிங் பாயிண்டோட இருக்கு. அடுத்து இந்த லோவர் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா lower member alcohols are highly soluble in water. எதனால soluble ஆகுது? due to the presence of intermolecular hydrogen bonding. இப்ப பாருங்க, ஒரு ஆல்கஹாலை நான் எடுத்துக்கிறேன், ROH. ஜெனரல் ஃபார்முலா தான் ஆல்கஹாலுக்கு, R alkyl group OH. இந்த மாதிரி எடுத்தாச்சு. இத நான் என்ன பண்றேன், ஒரு வாட்டர் மாலிக்யூலோட டிசால்வ் பண்றேன். சோ வாட்டர் பாத்தீங்கன்னா H2O அப்படிதான் இருக்கு. இப்போ இது ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங்.
ஓகேங்களா? ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஒரு வீக் பாண்ட் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டாட்டட் லைன்ல அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து உங்க புக்ல பியூட்டேன், ப்ரோபனால், மீத்தாக்சிஈத்தேன், ப்ரோபன் 1 ஆல், ப்ரோபன் 2 ஆல் இது எல்லாத்துக்குமே பாயிலிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. அதெல்லாம் இன்கிரீசிங் ஆர்டரை கொடுத்து டிகிரீசிங் ஆர்டர் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. சோ அந்த வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். ஓகே, so thank you, hope you are all understand this topic very well.